ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேர்தல்லாம் ரொம்ப பரபரப்பா முடிஞ்சிருக்கு. நீங்க உங்களுடைய வாக்கை செலுத்திட்டீங்களா? எந்த கட்சி யாரு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாதியில் எதையும் நிறுத்தி விடாதே, தொடங்குவதில் இல்லை வெற்றி, தொடர்வதில் தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் படிச்சேன். படிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு கிளாஸுக்கு போறோம், ஒரு படிக்கிறோம், ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அதோட ரியல் சக்சஸ் அதை கண்டினியூ பண்ணுறது. நம்ம அதை கண்டினியூ பண்ணாலே கண்டிப்பா சக்சஸ் அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ நீங்க என்னன்னா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஏதோ ஒரு கிளாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எதா இருந்தாலும் கண்டிப்பா அதை கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. அது தோல்வியோ வெற்றியோ கண்டிப்பா முயற்சி பண்ணீங்கன்னா அதை நம்ம சக்சஸ் பண்ணலாம். சொல்றவங்க எதனா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுல காதுலயே வாங்காதீங்க. அதை அப்படியே வெளியே தள்ளி விட்டுட்டு நாம செய்யற விஷயத்த ஃபுல்ஃபில்லா நம்ம மனப்பூர்வமா செஞ்சா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஸோ கீப் டூயிங். இப்ப நான் சொல்ற மாதிரி விஷயத்தையும் சரி, இந்த சொல்ற ஆளுங்களையும் சரி, நம்ம டே டு லைஃப்ல நிறைய மீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்படி யாரும் சந்திக்கலன்னா நீங்க உண்மையாலுமே லக்கின்னு தான் நான் நினைக்கிறேன். நாமளே 1008 கஷ்டத்தை தாண்டி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதுல எவ்வளவு கஷ்டப்படுறோம், முட்டி மோதிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனா எல்லாருக்கும் வாய் இருக்கு, அந்த வாய்க்குள்ள நாக்கு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுறது, பாக்குறது என்னவோ 5 நிமிஷம் தான். நமக்காக அவங்க ஒரு நல்ல விஷயமா கூட 1 நிமிஷம் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நாம செய்யறதுமே ஈஸியா கிண்டல் கேலி பண்ணிட்டு, நெகட்டிவா ஒரு ஒப்பீனியனை பாஸ் பண்ணிட்டு ஈஸியா மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அது 9 நாள் நம்ம மண்டைக்குள்ள போட்டு உருட்டி அதையே திங்க் பண்ணி ஒரு வழியா வெக்ஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகுறது தான் மிச்சம். இதுல இருந்து அவங்களுக்கு என்னதான் கிடைக்குதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணலனாலும் சரி, பெருசா மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனாலும் சரி, தயவு செஞ்சு யாரையுமே நெகட்டிவா பேசாதீங்க. நீங்க பேசி அவங்கள ரொம்ப வீக் ஆக்கிடாது. இந்த மாதிரி பேசுறவங்கலாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அப்படியே விட்டுட்டு போறதுதான் நம்மளுக்கு புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அரைக்கீரை கடையில் பண்ணி, உருளைக்கிழங்கு நீட்டா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பொரியல் பண்ணிட்டு, ஸ்வீட் கார்ன் வேக வச்சு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி களி கூழ் பண்ணி, பழைய சாதத்தை தயிர் சாதத்தில் நிறைய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நீர்மோர் அடித்து வச்சுட்டு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மோர் மிளகாயும் சுண்டக்காவையும் நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு லன்ச் இதுதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் நெடக்கல்ல சட்னி நல்லா கெட்டியாக பண்ணி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. எங்கள் அம்மினிக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு ஃப்ராக் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க, நல்லா மேக்கப் பண்ணியாச்சு, காலையிலேயே கிளம்பியாச்சு. எதுக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. இந்த மேக்கப் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான், சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆக்கிடுவா. வீட்டுக்கு ஏதோ புது கெஸ்ட் வந்த மாதிரி திடீர்னு ஒரு சத்தம், என்னடான்னு எட்டி பார்த்தா நல்லா புசு புசுன்னு கண்ணுல எல்லாம் லைட் எறிகிற மாதிரி ஒரு பூனைக்குட்டி பிஸ்கெட்